இப்போ விஜய் பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா, கட்சி சார்ந்த விஷயங்கள்ல பல இடங்கள்ல விஜய் கோட்டை விடுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில நடந்த இந்த கூட்டங்கள் ஆகட்டும் சரி, பல பொறுப்புகள்ல இருந்து ஆள மாத்துறாங்க. அஜித் ஆக்னல் உட்பட பல பேர வந்து மாத்துறாங்க. அப்படி மாத்துறப்ப இந்த இடத்துல ஒரு டென்ஷன் உருவாகுது. இவ்வளோ நாள் கட்சிக்கு உழைச்சவங்க அப்படின்ற மாரி ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா தூத்துக்குடியில அஜித் ஆக்னல்ன்றது பார்க்கப்பட்டாங்க. கார் வருது, கார் அவங்கள இடிச்சு தள்ளிட்டு இது பண்ணிட்டு போற மாரி போகுது. அட்லீஸ்ட் நின்னு அவங்க கிட்ட என்ன வார்த்தைனாவது அட்ரஸ் பண்ணி கேட்டுருக்கணும். அத பண்ணல. கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டோர்லயாவது அவங்க கூப்பிட்டு வச்சு தனியா பேசியிருக்கணும். அத அவங்க பேசவே இல்ல. வெளிய வந்து அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால அவர மீட் பண்ணவே முடியல. எல்லாமே புஷி ஆனந்த் மூலியமா தான் நடக்குது. காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டு குடுக்குறாங்கன்ற மாரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உட்கார்ந்து பேசுறவங்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. க அ ஏறக்குறைய 4, 5 வருஷமா அந்த அம்மா வந்து கட்சியில பயணிக்கிறாங்க. புதுசா கட்சியில சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் போயிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இவருக்கு இந்த கட்சி அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு இவருக்கு தெரியுமா? அப்ப கட்சியில உழைச்சவங்களுக்கான மரியாதை என்னன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. கண்டிப்பாக. அதாவது புதிய கட்சிகள்ல இருக்கக்கூடிய சிக்கல் இது. சித்தாந்த ரீதியாக இயங்காத கட்சிகள்ல இந்த பிரச்சனை வந்தே தீரும். இன்னும் உங்களுக்கு ஒரு தேர்தல முழுசா செஞ்சீங்களா, அதுக்குள்ள இவ்வளோ போராட்டம் எதுக்கு? இவ்வளோ தூரம் ஓரம் கட்டுறது எதுக்கு? 2வது சாலை மறியல் செய்து தன் காரை வழிநடத்த பெண்ணே அவரே சாலையில இறங்கி என்னன்னு கேட்டிருக்கணும். கட்சிக்கார பெண். யாரோ கட்சிக்கார ஒரு பெண். பிரச்சனைனா கூட பரவாயில்ல. கட்சிக்கார பெண், கட்சி பொறுப்பாளர். அப்போ இதுதாங்க உட்கட்சி ஜனநாயகம். சந்தி சிரிக்குது அது. இன்னும் ஒரு எலெக்ஷனை முழுசா ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே இதுதான் நிலைமை. அப்போ இது இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த லேடியை பின்னால் இருந்து திமுக தான் உசுப்பி விட்டதுலாம் கூட பேசுவாங்க. அவசியமே இல்லை. தானாக விட்டாலே இது இப்படி தான் போய் முடியும். திமுக வந்து வரணுன்னா இருக்கிற பெருசாக்கி உங்களுக்கு வந்து அது அந்த ஸ்கேல் வேறு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேல் வேறு. இது 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 வந்து சின்ன லெவலில் பின்பிரிக்ஸ் இது. நாளைக்கு அதை நோக்கி அதை நகரலாம். பட் இதில் கவனிக்க வேண்டியது பின்னால் இருந்து திமுக உசுப்புதா அண்ணா திமுக உசுப்புறா அதெல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனையை அவர் எப்படி எதிர்கொள்ளுகிறார்? நாளைக்கு பெரிய அளவில் அதிருப்தி வரும்போது என்ன பண்ணுவார்? ஒன்றும் இல்லை, பெரிய சொன்ன மாதிரி காரை விட்டு இறங்கி பேசியிருக்கலாம். 2 வாரத்தை பேசிட்டு நீங்கள் பனையூருக்கு வாங்க பேசிக்கலாம், இன்னொரு நாள் வாங்க நம்ம பேசலாம், நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கணும். அவர் காரை விட்டு இறங்கவே இல்லை. கூப்பிட்டு பேசின மாதிரி கூட இல்ல. கார் பாட்டுன்னு அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ இது வந்து மோடியோட அணுகுமுறையில் இருக்கார் அவர். நான் வச்சதான் சட்டம், சர்வாதிகார தன்மையில் கட்சி நகர்கிறது. இது ரொம்ப நாள் ஓடாது. உட்கட்சி பூசல் இப்பொழுதே தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது விஜய் கட்சியில். அதை திறம்பட கையாள விஜய் தவறுவாரேயானால் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திப்பார். இன்னமும் அவர் வந்து அதாவது வந்து ஆட்சி மாற்றம் உறுதி தான் சிஎம் எல்லாம் நினைக்கிறாரு. எப்படி அந்த எண்ணம் அவருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. கான்ஃபிடென்ட்டாக இருக்க மக்கள் என்ன வாயில் சொன்னால் பத்தாது, கிரவுண்டில் இருக்கணும். அது இல்லை, ஏதாவது பிரச்சனை நான் வந்து நிற்பேன் அப்படின்றாரு. ஆனால் அதுக்கான வாய்ப்புகளும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக கட்சிக்காரங்க வந்து நிற்கிறது. ஆமாம்.